இந்த சிக்னேச்சர் கிரில் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஹனிகாம் மெஷ் டீ கட் கிரில் கொடுத்துருப்பாங்க. இந்த சொல்றேன். ஆமா, ஒரு டீயை வந்து கட் பண்ணா எப்படி இருக்கும், ஸோ அது எப்படி கொடுக்குன்னா அவங்க ஒரு போல்டு லுக் அண்ட் மஸ்குலர் ஸ்டைல், இதுதான் அதோட வண்டி அப்பு. அதே மாதிரி பானட்ல வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் லைன்ஸ், இந்த லைன்ஸ் வந்து எப்படின்னு வச்சுங்க இதோட டீ கட்டோட அமைப்பு கொடுத்துருக்கு. ஸோ என்ன ஆகும்னா வெளியில இருந்து பார்க்கும்போது வண்டி வந்து முழுமையா ஒரு அகலமாகவும் முழுமையாகவும் நல்ல ஒரு அழகை கொடுக்கும் வண்டிக்கு. அது இல்லாமல் இந்த ஹெட்லைட்ஸ் இது அமைப்பு பார்த்தீங்கன்னா எக்ஸகன் ஷேப் லைட் சொல்லுவாங்க. என்ன இதுல ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா இது வந்து வைட் விஷன் அண்ட் நேரோ. வைட் விஷனா உங்களுக்கு அதிகபட்சமா வெளிச்சத்தை கொடுக்கும், அதே சமயத்தில் பெரிய லெவல்ல அகலமாக. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு முழுமையான சாலை தெரிய வாய்ப்பு, தெல்ல தெளிவா இருக்கும். இதே நம்ம காரோட கிளாஸ் பாத்தீங்கன்னா மற்ற சின்ன கார்களோட கம்பேர் பண்ணும்போது இதே செக்மெண்ட் பார்க்கும்போது இதுதான் மிகப்பெரிய கிளாஸ், அகலமான கிளாஸ். ஸோ அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு போகும்போது உங்களுக்கு விசிபிலிட்டி எல்லா அமைப்பிலும் உங்களுக்கு தெரியும், நம்ம இருக்கையில உட்காரனா சாலை வந்து முழுமையா தெரியும். அதுதான் இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். இதெல்லாம் வைப்பர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வைப்பர் புதுசா பாக்குறீங்க இல்லையா. ஸோ சிங்கிள் வைப்பர் இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதாவது மிக அதிகமான விலையுள்ள கார்கள் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்தா 2 வைப்பர்களுக்கு போகும்போது மத்தியில் ஒரு கோடு மாதிரி வரும். வைப்பர் வந்து வலதுபுறம் இடதுபுறம் போகும்போது நடுவில் ஒரு கோடு வரும். இதனால என்ன ஆகும்னா உங்க மழை டைம்ல உங்களால சரியா பார்க்க முடியாது போயிடும். இந்த வைப்பரோட அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோடே வராது. ஸோ அதுதான் இதோட சிறப்பு அம்சம். டேட்சன் கோ பிளஸ்ல வாங்கணும் முதல்ல முகப்பை பத்தி ரொம்ப அருமையா நம்ம வாசம் சொல்லிட்டாங்க. இதுல தவணி முக்கியமான விஷயம் அது இதோட வைப்பரும் சரி, அதுக்கக்கூடிய அந்த கண்ணாடிகளும் சரி, அந்த ஏரோடைனமிக் அந்த ஒரு அமைப்பும் சரி, எல்லாமே வந்து புதுசா அதுவும் இந்த வாகனத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரியான வடிவங்களை கொடுத்துருக்காங்க. புதுசா தான் இருக்கு. அதுக்கப்புறம் வாகனத்தோட இடதுபுறத்துல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு போகும்போது இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 170 mm. 170 mm. இந்த செக்மெண்ட்ல வந்து இது ரொம்ப பெருசு, அதிகமா கொடுத்து. ஆமா, ஏன்னா இதோட கம்மியான இதே செக்மெண்ட்ல போகணும்னா மற்ற வெஹிக்கிள் வந்து 165, 166, சில 161 எல்லாம் இருக்கு. 170 மிகப்பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல போனா எந்த பள்ளமேடுகளையும் எந்த ஒரு அண்டர் பாடி டேமேஜ் ஆகாம தப்பிச்சுக்கும். அதெல்லாம் அந்த அளவுக்கு இது வந்து மிக பெருசு 170 இந்த செக்மெண்ட்ல. அதெல்லாம் 13 இன்ச் டயர் சைஸ், உங்களுக்கு அதே மாதிரி ரேடியல் டியூப்லெஸ் டயர்ஸ். இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இது அட்வான்ஸ் சஸ்பென்ஷன் சிஸ்டம். அதனால என்ன ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்குதுன்னா எந்த ஷாக்ஸுமே வந்து ஈஸியாக வந்து ஷாக் அப்சர்வ் பண்ணிக்கும். இது இல்லாமல் வண்டியில வந்து பாத்தீங்கன்னா முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய டயர்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 சக்கரங்களும் டிஸ்க் பிரேக்ஸ். பின்பக்க இருக்கக்கூடிய டயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைலிங் ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லா வண்டிகளும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆவரேஜான ஃபீச்சர் தான். பட் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பண்ணோம்னா டிஸ்க் பிரேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அதிக திறனுடைய ஒரு அமைப்பு. இது அப்ப முன்புறம் அந்த டிஸ்க் பிரேக்ஸ் வந்து அதிக திறனுடைய கொடுத்துருக்கோம். வீல் பேஸ் எவ்வளவு இருக்கு? இது வந்து வீல் பேஸ் வந்து 2450. இந்த செக்மெண்ட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். இதில் அதிகபட்ச வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. அதோட அதுக்கான மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல போனா உள்ள உட்காரக்கூடிய இடங்கள் வந்து அதிகமா இருக்கும். இதோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா இது 3995. ஒரு ஹேஷ்பேக் சைஸ்ல இவ்வளவு பெரிய கார் வந்து
இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். டாட்சன் கோ பொறுத்தவரை நம்ம இடதுபுறத்துல இருக்கோம். இடதுபுறத்துல வந்து உங்க சொன்ன எல்லா விஷயம் பார்க்கும்போது எல்லாமே இந்த வகையை சேர்ந்த ஒரு மகிழுந்துல முதல்ல தான் எல்லாமே சேர்த்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு மகிழுந்து அப்படின்னு நம்ம வாசுதேவன் சொல்லியிருக்காரு. வாகனத்தோட பின்புற அமைப்பு எப்படி இருக்கு, பொருள் வைக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கார்த்திக், நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, வண்டியோட பின்பக்கம் அழகுது. ரேர் காம்பினேஷன் லேம்ப் கொடுத்துருக்காங்க வண்டி ஸ்டைலிங்காக. அதெல்லாம் மிகவும் மஸ்குலர் பம்பர்ஸ் சொல்லுவோம் நாங்கள். மஸ்குலர் பம்பர்ஸ்னா உங்களுக்கு டைடி, ஸ்ட்ராங், அதெல்லாம் வண்டியோட போல்ட்னஸ், இது மூணுமே இந்த பின்பக்க அழகும் கூடுதலாக காட்டுறது. இதில் வந்து சிக்னேச்சர் கில் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு. முன்புறம் எப்படியோ அதே மாதிரி பின்புறமும் அமைச்சிருக்கோம். இதான் ஓவரால் வந்து வண்டியோட பின்பக்க அழகு. பின்புறம் வந்து கொஞ்சம் நல்ல உயரமா இருக்கனால நம்ம ஒரு மேடல ஏறும் போது சரி, மலையில ஏறும் போது சரி, பின்புறம் வந்து அடிபடும் அப்படின்ற விஷயமே வராது. கண்டிப்பா இருக்காது இந்த வண்டி பொறுத்த வரையில. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரியர் ஓவர் ஆங்கிள் வந்து அதோட ஆங்கிள் பாத்தீங்கன்னா பெருசு. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப சரியான விஷயம் தான். இது வண்டியோட ஓவரால் பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா மிக மிக பெருசு, 347 லிட்டர்ஸ். இந்த செக்மெண்ட்ல இதுதான் ரொம்ப ரொம்ப பெருசு. இதுவும் முதல் முறை. ஆமா. ஸோ இதோட ஒன்றும் சிறப்பு அம்சமும் இருக்கு இந்த வண்டியில. இந்த பொருட்கள் வந்து 347 லிட்டர் சொன்னேன் இல்லையா, இது இல்லாமல் இந்த பொருட்கள் எடுத்து வைத்த பிறகு ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு நீண்ட தூர பயணத்துக்கு தேவையான ஒரு பெட்டிகளை வந்து இங்க நம்ம அழகா கண்டிப்பா எடுக்க முடியும். இது வந்து அப்பா அம்மாக்கு, ரெண்டு குழந்தைங்களுக்கு, ஒரு பெரியவங்க தாத்தா பாட்டிக்கு, ஒரு குழந்தைங்களுக்கு கண்டிப்பா. ஸோ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இது இல்லாமல் இது ஃபர்ஸ்ட் ஃபேமிலி வேகன் கார்ஸ். ஸோ அதுதான் இதுதான் இப்போ அந்த முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். 5 பேர் இல்லாமல் 2 குழந்தைகள், அதாவது 10 வயதுக்கான குழந்தைகள் தாராளமா உட்கார்ந்துடலாம். ஸோ மொத்த இடம் அப்படின்னு போகும்போது 5 பெரியவங்க, 2 குழந்தைங்க, மொத்தமா 7 பேர் அவங்க எங்க வேணா போகலாம். நிறைய மகிழ்ச்சிகள் இந்த வகையில பார்த்திருக்கோம். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரையும், நான் பார்த்த வரையும் இது வந்து ரொம்ப அதிகமான ஒரு விஷயம் தான். நம்மளே கண்கூடா பார்த்துருவோம். கிட்டத்தட்ட 3 சூட்கேஸ் அந்த பெட்டிகள் வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதுவும் கொஞ்சம் கூடுதலா வேற இருக்கு. சரி, அந்த பெட்டிகள்லாம் வைக்க வேண்டியதில்லை, 2 குழந்தைகள் வந்து பாதுகாப்பா போகணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இதை விஷயம் செய்து கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது டாட்சன் கோ பிளஸ் அப்படின்றது நம்மளோட குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சி தான். இதை தாண்டி இப்போ வலதுபுறத்தில் பார்க்க போறோம். வலதுபுறத்திலையும் அதே மாதிரியான ஒரு வடிவமைப்பு, ஒரு பாதுகாப்பான அம்சம் கொடுத்துருப்பாங்க. வலதுபுறம் பார்த்து இன்னும் உள்ள என்னென்ன விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம்.